வெல்கம் பேக். இந்த வீடியோவில் பைத்தானில் லிங்க் லிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் அரேஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அரேஸ் பற்றி தெரியும்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் இந்த வீடியோ கண்டினியூஷன் புரியும். ஸோ அரேஸ்க்கும் லிங்க் லிஸ்ட்க்கும் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் தான் ஏன் நம்ம லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு அரேஸ்க்கும் லிங்க் லிஸ்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அரேஸ் எப்பயுமே பார்த்திங்கன்னா அரேஸில் மெமரி கண்டினியூஸாக இருந்தால் மட்டும்தான் ஒரு அரேவே க்ரியேட் பண்ண முடியும் ஒரு சிஸ்டமில். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டயக்ராம் பாருங்கள், அரே டயக்ராமில் பாருங்கள். ஸோ மொத்தமாக எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது இந்த அரேல மொத்தமாக ஒரு 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 7 எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கண்டினியூஸ் மெமரி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மெமரி அட்ரஸ் பாருங்கள் 16 இருக்குது, ரைட்? 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 16 நெக்ஸ்ட் 20, 24. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரென்ஸில் இருக்குது, 4 அட்ரஸ் கேப்பில் இருக்குது. ஸோ ஏன் 4 டிஃப்ரென்ஸ் கேப்பில் இருக்குது? ஏன்னா நம்ம இன்டீஜரோட சைஸ் பார்த்திங்கன்னா 4 பைட்ஸ். ஸோ அதனால் 4 சைஸ் டிஃப்ரென்ஸில் ஒவ்வொரு எலிமெண்ட்டோட அட்ரஸுமே இருக்குது, ரைட்? பட் ஆனால் லிங்க் லிஸ்ட் பாருங்கள், லிங்க் லிஸ்ட்டில் கண்டினியூஸாக மெமரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு லிங்க் லிஸ்ட் ஃபஸ்ட்டு நோடோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா 100 இருக்குது, செகண்ட் நோடோட அட்ரஸ் 105 இருக்குது, தேர்ட் நோட் 110 இருக்குது, ஃபோர்த் நோட் 120 இருக்குது, ஃபிஃப்த் நோட் 125 இருக்குது. ஸோ ரேண்டமாக இருக்குது, அதாவது கண்டினியூஸாக இல்லை. ஸோ இதுக்கான ப்ராப்பர் வேர்டு பார்த்திங்கன்னா கண்டிகுவஸ். ஸோ கண்டிகுவஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அரேஸ் ஆர் கண்டிகுவஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர். பட் ஆனால் லிங்க் லிஸ்ட்டில் கண்டிகுவஸ் மெமரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நம்ம லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு அட்வான்டேஜ் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா, லிங்க் லிஸ்ட்டால் ஒருவேளை நம்ம சிஸ்டமில் கண்டினியூஸ் மெமரி இல்லை அப்படின்னா கூட நம்மளால் ஒரு லிங்க் லிஸ்ட்டை ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டேட்டா பேஸில் படிச்சிருப்பீங்க, இந்த டேட்டா பேஸில் இந்த இண்டெக்ஸிங்லலாம் வரும். இண்டெக்ஸிங்கில் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு டைப் ஆஃப் இண்டெக்ஸிங் இருக்குது. ஸோ இஃப் ஐம் நாட் ராங் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் அது படிச்சிருப்பீங்க. ஸோ சேம் இந்த லிங்க் லிஸ்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் அவங்களுமே இந்த பேஜிங் இதெல்லாமே பண்ணுறாங்க அதில். ஸோ அது ஒரு யூஸ் கேஸ் லிங்க் லிஸ்ட்டோட. ஸோ லிங்க் லிஸ்ட் ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ லிங்க் லிஸ்ட்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ஒரு நோடு. ஸோ ஒரு நோடில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்திங்கன்னா டேட்டான்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் பார்ட் நம்ம நெக்ஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த நெக்ஸ்ட்டுங்கிறது ஆக்சுவலி பாயிண்டர். இதை நம்ம பாயிண்டர்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ பாயிண்டர் நீங்கள் C++ படிச்சிருந்தீங்கன்னா பாயிண்டர்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். ஸோ பாயிண்டர் இஸ் நத்திங் பட் பாயிண்டர் இஸ் சம்திங் which actually points to the address. அதாவது இந்த பாயிண்டர் ஒரு அட்ரஸை ஸ்டோர் பண்ணும். ஸோ அதான் பாயிண்டர். ஸோ நம்ம பைத்தானில் பாயிண்டர் பற்றி நம்ம பெருசாக படிக்க போகிறதில்ல. அண்டு நிறைய பேர் ஏன் C++ கஷ்டம்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அதில் பாயிண்டர்ஸ் இருக்குது. அதே ஜாவா பைத்தானில் பாயிண்டர்ஸ் இருக்காது, ரைட்? ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லிங்க் லிஸ்ட்டில். அதே நீங்கள் சிலியோ C++லையோ நீங்கள் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி லிங்க் லிஸ்ட் க்ரியேட் பண்ணும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு செக்மெண்டேஷன் ஃபால்ட் வர நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த லிங்க் லிஸ்ட்டில் நம்ம இப்போ பார்த்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். செகண்ட் பார்ட் நெக்ஸ்ட்டுங்கிறது பாயிண்டர். நெக்ஸ்ட் அட்ரஸை ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் தான் நோடு. ஸோ இந்த மாதிரி நிறைய நோட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் இந்த ட்ரெயின் மாதிரி ஒரு ட்ரெயின் ஸ்ட்ரக்சரில் நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா இதுக்கு பேர் தான் லிங்க் லிஸ்ட். ஸோ லிங்க் லிஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு நோடு பாருங்கள், ஃபஸ்ட் நோடோட இந்த என்டையர் நோட அட்ரஸ் 100. பட் ஆனால் இந்த நெக்ஸ்ட் இருக்குது தெரியுமா, இந்த நெக்ஸ்ட் பார்ட் என்ன ஸ்டோர் பண்ணணும்னா நெக்ஸ்ட் லிங்க் லிஸ்ட்டோட அட்ரஸ் ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் லிங்க் லிஸ்ட்டோட அட்ரஸ் நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் 105. ஸோ 105 இது ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி செகண்ட் நோட் பாருங்கள், செகண்ட் நோடோட அட்ரஸ் 105. இந்த செகண்ட் நோடோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் நோடோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணும். தேர்ட் நோட அட்ரஸ் 110. ஸோ அதே மாதிரி தேர்ட் நோடோட அட்ரஸ் 110. இந்த தேர்ட் நோடோட நெக்ஸ்ட் பார்ட் 120 ஸ்டோர் பண்ணும், விச் இஸ் 120ங்கிறது ஃபோர்த் நோடோட அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் என்ன அட்ரஸ் இருக்கோ, நெக்ஸ்ட் நோடில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை ஸ்டோர் பண்ணும். ஸோ மூவிங் அஹெட், ஸோ லிங்க் லிஸ்ட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ கோடுமே பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒரு லிங்க் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அப்புறம் ஒரு நோடை எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பேர் அப்பண்டிங். அதாவது ஒரு நோடை எண்ட்லேருந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா, பின்னாடிலேருந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் அப்பண்டிங். அதே இன்சர்ட்டிங் நோட் ஃப்ரம் த பிகினிங். ஒரு பிகினிங்லேருந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு பேர் ப்ரிப்பண்டிங். அதை பற்றியும் பார்ப்போம். அண்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் எப்படி நம்ம ஒரு நோடை இன்சர்ட் பண்ணுறது அதையுமே பார்ப்போம். ஒரு நோடு எப்படி டெலீட் பண்ணுறது அதையுமே நம்ம பார்ப்போம். ஆல்ரைட், ஸோ மூவிங் அஹெட்,
ஆல்ரைட். ஸோ எப்படி ஒரு லிங்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே நம்மளுக்கு இதுதான் நோடுன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த டேட்டா நோடில் வந்து டேட்டா பார்ட் இருக்கும், நெக்ஸ்ட் பார்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு நோடை க்ரியேட் பண்ணணும். நோடை க்ரியேட் பண்ணால் தான் வந்து நெக்ஸ்ட் நோடு வந்து நம்மளால் அட்டாச் பண்ண முடியும். அப்படி அட்டாச் பண்ணால் தான் நம்மளால் வந்து லிங்க் லிஸ்ட் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம க்ரியேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டெர்மினாலஜி நான் சொல்லிக்கிறேன் இங்கே. ஸோ ஹெட் டெயில். ஸோ எப்பயுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க, நம்ம லிங்க் லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் நோட வந்து எப்பயுமே ஹெட்டுன்னு சொல்லுவோம், லாஸ்ட் நோட வந்து நம்ம டெய்லுன்னு சொல்லுவோம், ரைட்? அண்ட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க் லிஸ்ட் க்ரியேட் பண்ணும்போது லிங்க் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் எந்த ஒரு நோடுமே இருக்காது. ஸோ எந்த ஒரு நோடுமே இல்லாதப்போ வந்து ஹெட் டெயில் வந்து சேம் எம்டி திங்கை தான் வந்து இது பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், ரைட்? ஹெட் டெய்லுங்கிறது இட்ஸ் ஆக்சுவலி பாயிண்டர்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட் நோட வந்து ஹெட் பாயிண்ட் பண்ணுது அண்ட் லாஸ்ட் நோட வந்து டெய்ல் பாயிண்ட் பண்ணுது, ரைட்? ஸோ ஹெட் அண்ட் டெய்ல் ஆர் பாயிண்டர். ஸோ ஒரு லிங்க் லிஸ்ட்டே இல்லாதப்போ ஒரு எம்டி லிஸ்ட்டாக இருக்கும், ரைட்? ஸோ எம்டியாக இருக்கும் போது ஹெட் டெய்ல் வந்து சேம் இதை தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே வந்து சப்போஸ் நம்ம லிங்க் லிஸ்ட் வந்து ஒரே ஒரு நோட் இருக்குதுன்னா அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டெய்ல் வந்து சேம் நோட தான் பாயிண்ட் பண்ணும், சேம் ஹெட் அண்ட் சேம் டெய்ல், ரைட்? அதனால தான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஹெட் அண்ட் டெய்ல் சேம் இனிஷியலி, ஒரே ஒரு நோட் இருக்கும் போது ஹெட் அண்ட் டெய்ல் சேமாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போது எப்படி ஒரு லிங்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ கோடில். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ பைத்தானில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கிளாஸ் நோட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ரைட்? கிளாஸ் நோட்டில் வந்து இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து டேட்டா வந்து இன்புட்டாக வாங்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து கிளாஸஸ்னால் என்ன, ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்புகிறேன். அப்படி தெரியலனா நம்ம சேனல்லையே பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரீஸில் ஃபுல்லாகவே இருக்குது. லைக் கிளாஸ்னா ஆப்ஜெக்ட்ஸ்னா இது, பாலிமார்ஃபிசம் என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன, ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே கவராக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு தெளிவாகவே புரியும். ஸோ இதில் வந்து நான் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து ஒரு கிளாஸ் நோட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் நோட்டில் பாருங்கள், ஸோ டேட்டா இருக்குது. ஸோ இந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து நன்னா இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் த பாயிண்டர். ஸோ இங்கே கமெண்ட்ஸுமே இருக்குது பாருங்கள், நெக்ஸ்ட் இஸ் த பாயிண்டர் டு த நெக்ஸ்ட் நோட். அண்ட் நெக்ஸ்ட் நான் ஒரு கிளாஸ் லிங்க் லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் லிங்க் லிஸ்ட்டில் வந்து சிமிலர்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டயக்ராமில் காமிச்சுன்னு தெரியுமா, ஹெட் டெய்ல் நான் சொன்னேன் தெரியுமா? ஸோ ஹெட் டெய்ல் வந்து நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஹெட் டெய்ல் வந்து இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குன்னு நான் சொன்னேன் தெரியுமா? ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹெட் டெய்ல் வந்து சேமாக இருக்குது. அண்ட் நான் லிங்க் லிஸ்ட்டோட லென்த்தை வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ லென்த்தை மெயின்டைன் பண்ணால் நம்மளுக்கு வந்து சில ஆப்ரேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து லென்த்தை வந்து நான் இனிஷியலாக வந்து 0க்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போது எப்படி வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டில் வந்து டேட்டா ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம், ரைட்? ஸோ க்ரியேஷன் வந்து அவ்வளோதான். க்ரியேஷன் வந்து என்னென்னா ஃபஸ்ட் வந்து ஒரு நோடை நம்ம க்ரியேட் பண்ணோம், நோட் ஸ்ட்ரக்சர் நம்ம க்ரியேட் பண்ணோம். நோடில் வந்து டேட்டா பார்ட் இருக்குது, நெக்ஸ்ட் பார்ட் இருக்குது. அப்புறம் லிங்க் லிஸ்ட்டில் வந்து சும்மா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணி நம்ம இனிஷியலைஸ் பண்ணோம். ஹெட் டெய்லும் வந்து ஈக்குவலாக இருக்குது இனிஷியலாக. அப்புறம் லென்த் வந்து 0க்கு நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், ரைட்? அதாவது ஹெட் வந்து ஈக்குவல் டு நன் அண்ட் டெய்ல் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு நன் இனிஷியலாக. அதாவது ஹெட் டெய்ல் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ரைட்? ஸோ மூவிங் அஹெட், ஸோ எப்படி வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டில் வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்பண்டிங்னா நான் சொன்ன மாதிரி நம்ம டெய்லில் வந்து நம்ம வந்து ஒரு நோடை ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் அப்பண்டிங். அதாவது இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இந்த ஒரு லிங்க் லிஸ்ட்டில் ஸோ இந்த தேர்ட் நோட் இருக்குது தெரியுமா? தேர்ட் நோட் தான் வந்து டெய்ல். ஸோ இந்த தேர்ட் நோடுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அப்பண்ட் பண்ண போகிறோம், அதாவது ஒரு நோடை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோர்த் நோடை வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ண போகிறோம். அது நம்ம எப்படி பண்ணலான்னா அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அது எப்படி பண்ணலான்னா நம்ம எப்படி பண்ணலான்னா ஃபஸ்ட் வந்து இந்த ஹெட்டு நம்மளுக்கு தெரியும். ஹெட்டில் இருந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணணும். ட்ராவர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டெய்லுக்கு வரணும். டெய்லுக்கு வந்துட்டு டெய்ல் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோடுன்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு நியூ நோடை நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா டெய்ல் ஈக்குவல் டு நியூ நோடாக நம்ம வந்து பாயிண்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட நியூ டெய்ல் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்காது, ரைட்? இந்த ஓல்ட் டெய்ல் வந்து ஓல்ட் டெய்லாக இருக்காது. நம்ம நியூ டெய்ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ அட்டாச் பண்ண தெரியுமா, அந்த நோட் தான் வந்து நியூ டெய்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து டெய்லை நம்ம வந்து அப்டேட் பண்ணணும், ரைட்? ஸோ அதை தான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கேன் பாருங்கள், உங்களுக்கே படித்தா உங்களுக்கு புரியும் இங்கே. ஸோ அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ சிமிலர்லி அந்த ஆப்ரேஷன் எப்படி வந்து கோடில் பண்ணுறது இப்போ பார்ப்போம். ஸோ அப்பண்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள். அப்பண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோடை ஃபஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். நோடை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கால் பண்ணலாம். இந்த கிளாஸ் நோடில் இருக்க கன்ஸ்ட்ரக்டர் தெரியுமா, அந்த கன்ஸ்ட்ரக்டர் நம்ம அப்படியே கால் பண்ணி இந்த நியூ நோடு வந்து ஆக்சுவலி திஸ் இஸ் அ நோடு. இந்த ஒரு நோடை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நோடில் வந்து இந்த டேட்டா வேல்யூ ஸ்டோர் ஆகுது, ரைட்? ஸோ இந்த டேட்டா வேல்யூ ஸ்டோர் ஆகுது. அண்ட் நான் செக் பண்ணுறேன், சப்போஸ் ஹெட் வந்து நன்னா இருக்கான்னு செக் பண்ணுறேன். அதாவது ஹெட்டே இல்லையான்னு நான் செக் பண்ணுறேன். ஹெட் அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணலான்னா
ஹெட்டை வந்து நான் வந்து நியூ நோடுக்கு பாயிண்ட் பண்ணுறேன். அதாவது இப்போ நம்ம ஒரு நோட் கிரியேட் பண்ண தெரியுமா, அந்த நோடுக்கு நான் பாயிண்ட் பண்ணுறேன். பாயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ சப்போஸ் ஹெட்டே இல்லைன்னா நம்ம ஒரு நோடை கிரியேட் பண்ணிவிட்டு அப்பன் பண்ணும்போது ஒரு நோடை நம்ம கிரியேட் பண்ண தெரியுமா, அந்த நோடை வந்து நான் ஹெட்டாக பாயிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி டெய்லியுமே வந்து அதே சேம் நோடுக்கு வந்து நான் பாயிண்ட் பண்ணுறேன். அண்ட் லென்த்தை வந்து நான் வந்து லென்த் ஈக்குவல் டு 1 நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட நோடே இனிஷியலாக இல்லை. இப்போ வந்து நான் அப்பன் பண்ணும்போது ஒரு புது நோட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து லென்த் 1 தானே இருக்கும். ஸோ அதனால் வந்து லென்த் ஈக்குவல் டு 1. சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து நிறைய நோட்ஸ் இருக்குது, ரைட்? அந்த கேஸை நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் சிம்பிளாக வந்து டெய்ல் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோடாக நம்ம பண்ணிடலாம். நான் இந்த கேஸ் வந்து தெரியுமா, இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த டெய்ல் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூ நோடாக நம்ம பாயிண்ட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நியூ நோடை வந்து நம்ம டெய்லாக வந்து நம்ம வந்து ஆக்கணும், ரைட்? அதாவது டெய்ல் ஈக்குவல் டு நியூ நோடு. நம்ம நியூ நோடை வந்து நம்ம டெய்ல் வந்து நியூ நோடை வந்து பாயிண்ட் பண்ணுது. அண்ட் நான் லென்த்தை வந்து சும்மா இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், ரைட்? ஸோ இதுதான் வந்து அப்பண்டிங். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ மூவிங் அஹெட் எப்படி வந்து ப்ரிப்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது எப்படி வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டில் ஹெட்டுக்கு முன்னாடி எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போது. ஆல்ரைட். ஸோ ப்ரிப்பெண்டிங்னா என்னென்னா, ஸோ நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது. மொத்தமாக 3 நோடு இருக்குது. ஸோ இந்த ப்ரிப்பெண்டிங்கில் ஒரு நியூ நோடை வந்து ஹெட்டுக்கு முன்னாடி நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அப்படி அட்டாச் பண்ணும்போது நீங்களே லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி அட்டாச் பண்ணும்போது நியூ நோட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹெட்டாக நம்ம மாற்றிடலாம். அப்புறம் இந்த நியூ நோட் இந்த ஹெட் பாயிண்டர் வந்து நம்ம நியூ நோடுக்கு பாயிண்ட் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ அதை தான் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த நியூ நோட் நெக்ஸ்ட் வந்து நான் ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணிவிட்டேன். ஹெட் நோடுக்கு அட்டாச் பண்ணிவிட்டேன். ஹெட் நோடுக்கு அட்டாச் பண்ண அப்புறம் இந்த ஹெட் பாயிண்டர் இருக்குது தெரியுமா, இந்த ஹெட் பாயிண்டரை வந்து நான் வந்து நியூ நோடுக்கு வந்து பாயிண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்படி பண்ணிவிட்டா நம்ம வந்து ப்ரிப்பெண்ட் பண்ணியாச்சு. அப்பெண்டிங் மாதிரி தான் இதுவும். அப்பெண்டிங்கில் வந்து நம்ம டெய்ல் நோடுக்கு வந்து அட்டாச் பண்ணோம். ப்ரிப்பெண்டிங்கில் வந்து நம்ம ஹெட் நோடுக்கு அட்டாச் பண்ணுறோம், ரைட்? ஸோ அதான் இந்த ப்ரிப்பெண்டிங். ஸோ ப்ரிப்பெண்டிங்கில் பாருங்கள். ஸோ இனிஷியலாக ஒரு நியூ நோட் எப்பயும் போல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் நியூ நோட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஹெட் வந்து நன்னா இருக்கான்னு பார்க்குறேன். ஹெட் இல்லையான்னு நான் பார்க்குறேன். சப்போஸ் ஹெட் இல்லைன்னா நான் என்ன பண்ணலான்னா, ஹெட்டை வந்து நியூ நோடுக்கு பாயிண்ட் பண்ணலாம். அதாவது எந்த ஒரு நோடுமே எக்ஸிஸ்டிங்காக இல்லை அப்படின்னா வந்து ஹெட்டை வந்து நியூ நோடுக்கு பாயிண்ட் பண்ணுறேன். அண்ட் டெய்லியுமே வந்து ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணுறேன். அண்ட் லென்த்தை வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், ரைட்? ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். சப்போஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் எக்ஸிஸ்டிங்காக இருக்குதுன்னா அப்போ வந்து நியூ நோட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹெட்டாக பண்ணுறேன். ஸோ நான் இந்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே இந்த நியூ நோட் ஆஃப் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹெட்டு நான் பாயிண்ட் பண்ணுறேன். பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஹெட் ஈக்குவல் டு நியூ நோடு. அதாவது இந்த ஹெட் பாயிண்ட் இருக்குது தெரியுமா, இந்த ஹெட் பாயிண்டரை வந்து நான் வந்து இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெட் பாயிண்டரை வந்து ஹெட் ஈக்குவல் டு நியூ நோடுக்கு நான் பாயிண்ட் பண்ணுறேன், ரைட்? இந்த நியூ நோடை வந்து ஹெட் பாயிண்ட் பண்ணோம். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் நான் வந்து ஆஸ் வெல் அஸ் லென்த்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு புது நோடை ஆட் பண்ணும்போது நம்மளோட லிங்க் லிஸ்ட்டோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் வந்து லென்த்தையுமே நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது எப்படி வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ பிரிண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ அதுவுமே நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ ஃபஸ்ட் வந்து இனிஷியலாக ஹெட் வந்து எம்டியாக இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது ஹெட்டே எக்ஸிஸ்ட் ஆகலையான்னு நான் பார்க்குறேன். ஹெட் ஈக்குவல் டு நன்னா இருந்துச்சுன்னா ஹெட் ஈக்குவல் டு நன்னா இருந்துச்சுன்னா என்ன மீனிங், லிங்க் லிஸ்ட்டில் எதுவுமே இல்லைன்னு மீனிங், ரைட்? அதனால் வந்து எம்டின்னு பிரிண்ட் ஆகிடும். சப்போஸ் ஹெட் வந்து நன்னா இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன்னா கரண்ட் நோடுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இந்த கரண்ட் நோடு வந்து ஹெட்டை பாயிண்ட் பண்ணுது, ரைட்? கரண்ட் நோடு ஹெட்டை பாயிண்ட் பண்ணுது. அதாவது இந்த டயக்ராமில் பாருங்கள். ஸோ இனிஷியலாக வந்து ஹெட் வந்து நன்னான்னு செக் பண்ணுறேன். ஹெட்டு சப்போஸ் நன்னா இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தெர் இஸ் நோ நோடு, லிங்க் லிஸ்ட்டே இல்லைன்னு மீனிங். ஸோ அதனால் வந்து எம்டின்னு நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்படி இல்லைன்னா எல்ஸில் நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் நோடுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி கரண்ட் நோடு வந்து ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணுறேன். ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா வைல் கரண்ட் நோட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நன், அதான் நான் இங்கே பண்ணியிருப்பேன் பாருங்கள். வைல் கரண்ட் நோட் இஸ் நாட் ஈக்குவல் டு நன், கரண்ட் நோட் டேட்டா பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் கரண்ட் நோடை வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு கரண்ட் நோடு வந்து ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணுது. ஸோ கரண்ட் நோடு ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் வந்து கரண்ட் நோடில் இருக்க டேட்டானது 1, ஸோ 1 பிரிண்ட் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு வைல் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் நோடு வந்து நெக்ஸ்ட்டை பாயிண்ட் பண்ணும். ஸோ கரண்ட் நோடு வந்து இங்கே வந்துடும். ஸோ இந்த செகண்ட் நோடு வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து செகண்ட் நோடில் இருக்க டேட்டா பிரிண்ட் பண்ணிடும், 2 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அகெயின் கரண்ட் நோடு நெக்ஸ்ட்டுக்கு வந்துடும், ரைட்? ஸோ கரண்ட் நோட் நெக்ஸ்ட்டு அந்த லாஸ்ட் நோடுக்கு வந்துடும். ஸோ கரண்ட் நோடில் என்ன வேல்யூ இருக்குது, 3 பிரிண்ட் ஆகிடும். ஸோ 3 பிரிண்ட் ஆனப்பறம் நெக்ஸ்ட் வந்து கரண்ட் நோட் நெக்ஸ்ட்டு போகும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நன்னா இருக்கும், ரைட்? இங்கே வந்து நன்னா இருக்கும். ஸோ அதனால் வந்து நன்னா இருக்கும் போது இந்த வைல் லூப் டெர்மினேட் ஆகி நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 1 2 3 பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அதான் வந்து இங்கே ஆயிருக்கு. ஆல்ரைட். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ பிரிண்ட் லிஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு எப்படி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் எப்படி வந்து ஒரு நோடை இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம்.
ஸ்பெசிஃபிக் பொசிஷன் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஒரு லிங்க் லிஸ்ட் பாருங்கள். ஸோ மொத்தமாக வந்து 4 நோட் இருக்குது, ரைட்? ஸோ மொத்தமாக 4 நோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 4 நோட்ஸில் நான் இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, இந்த 100ங்கிற நோடை, 100ங்கிற வேல்யூ இருக்கிற நோடை நான் பொசிஷன் 2ல் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து 0 பேஸ் இண்டெக்ஸிங் இங்கே கொடுத்துக்கலாம். 0 1 2 3. அதாவது இந்த செகண்ட் பொசிஷனில் வந்து நான் இந்த 100ங்கிற ஒரு நோடை வந்து இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணலான்னா, இப்போது பொசிஷன் வந்து 2 இருக்குது தெரியுமா? ஸோ 2 - 1 என்னது? 2 - 1 is 1. ஸோ ஃபஸ்ட்டு நோடு வரைக்குமே நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது பாருங்கள், ஃபஸ்ட்டு நோடு இது வந்து 0th நோட்ஸ், ரைட்? இது 0th நோட் டு ஃபஸ்ட் நோடு வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து நான் வந்து இந்த புது நோடு, இந்த 100ங்கிற நோடுக்கு பாயிண்ட் பண்ணிவிட்டு, இந்த புது நோடோட நெக்ஸ்ட் வேல்யூ வந்து நெக்ஸ்ட் பாயிண்டருக்கு நான் பாயிண்ட் பண்ணிட்டேன்னா, நான் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் என்னால் வந்து அந்த நியூ நோடை இன்சர்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது ஸ்பெசிஃபிக் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பொசிஷன் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் இதில் இருக்குது. ஸோ செகண்ட் பொசிஷன் நம்ம வந்து 100 நோட இன்சர்ட் பண்ணணும். ஸோ பொசிஷன் -1 என்னது? பொசிஷன் -1 is 1. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நோடு வரைக்கும் ஃபஸ்ட்டு ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட் நோடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2, 0 பேஸ் இண்டெக்ஸிங். அதனால் ஃபஸ்ட்டு நோடு வந்து இந்த 2. ஸோ இந்த செகண்ட் நோடுக்கு நெக்ஸ்ட்டு பொசிஷனில் வந்து நம்ம இந்த நியூ நோடு அட்டாச் பண்ணிடலாம். அந்த நியூ நோடோட நெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த ஒரு நோடை அட்டாச் பண்ணிவிட்டால் நம்மளால் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் நம்மளால் ஒரு புது நோடை இன்சர்ட் பண்ண முடியுது, ரைட்? ஸோ அதுக்கான கோட் இப்போ பார்ப்போம். ஸோ இன்சர்டட் ஸ்பெசிஃபிக் பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ பொசிஷன், இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனுங்கிற ஒரு பேராமீட்டரை வாங்குது, ஆஸ் வெல் ஆஸ் டேட்டாங்கிற ஒரு பேராமீட்டரையும் வாங்குது, ரைட்? ஸோ பொசிஷன் வந்து என்னோடய லிங்க் லிஸ்ட்டோட லென்த்தோட அதிகமாக இருக்கான்னு பார்க்குறேன். சப்போஸ் அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா திஸ் பொசிஷன் இஸ் அவுட் ஆஃப் லிங்க் லிஸ்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன். சப்போஸ் இதுக்கான கேஸ் என்னன்னா, சப்போஸ் இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து நம்மளோட லிங்க் லிஸ்ட்டோட சைஸ் என்னது 4 நோட்ஸ் இருக்குது. சப்போஸ் நான் வந்து இங்கே 6th பொசிஷனில் வந்து நான் வந்து ஒரு நோடை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் 6th பொசிஷனில் இன்சர்ட் பண்ண வேண்டியதாக வந்துச்சுன்னா, இங்கே வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி 4 நோட்ஸ் தான் இருக்குது. 6th நோட நம்மளால் எப்படி அட்டாச் பண்ண முடியும், இன்சர்ட் பண்ண முடியும்? ஸோ அதனால் வந்து இங்கே என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா, திஸ் பொசிஷன் இஸ் அவுட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன், ரைட்? அண்ட் அவுட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு, இந்த லிங்க் லிஸ்ட்டோட டெய்லுக்கு அடுத்து நான் வந்து அதை இன்சர்ட் பண்ணிடுறேன். சப்போஸ் இதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ 4 நோட்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. நான் வந்து 6th பொசிஷனில் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி 6th பொசிஷனில் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது நான் செக் பண்ணுறேன், அந்த 6th பொசிஷன் இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து இந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து இந்த 6th பொசிஷன் இல்லைன்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த டெய்ல் இருக்குது தெரியுமா, அந்த டெய்லுக்கு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அந்த பர்டிகுலர் நோடை வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன், ரைட்? ஸோ அந்த பர்டிகுலர் நோட டெய்லுக்கு நெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன், சேம் அந்த முன்னாடி நம்ம பார்த்து தெரியுமா அப்பன் ஃபங்க்ஷன், அந்த அப்பன் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிளாக எனக்கு முடிஞ்சிடுது. இல்லை நீங்கள் அப்பன் ஃபங்க்ஷன் கால் பண்ண நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அகைன் வந்து நீங்கள் அந்த அப்பன் ஃபங்க்ஷனில் என்னென்ன இருக்கோ இந்த எல்லா லைன் ஆஃப் கோடையுமே நீங்கள் வந்து எழுதணும். ஸோ அந்த எல்லா லைன் ஆஃப் கோடை எழுதி நான் வந்து இந்த கோடை காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு நான் வந்து சிம்பிளாக அந்த அப்பன் ஃபங்க்ஷன் அகைன் கால் பண்ணியிருக்கேன். ஸோ புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த அப்பன் ஃபங்க்ஷன் அகைன் கால் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எலிஃபில் வந்து பொசிஷன் வந்து 0-1 செக் பண்ணுறேன். இந்த பொசிஷன் பேராமீட்டர் நம்ம இன்புட்டாக வாங்கணும் தெரியுமா? ஸோ அந்த பொசிஷன் வந்து 0-1 செக் பண்ணுறேன். 0th பொசிஷனுக்கு மீனிங் என்னது? 0th பொசிஷன் மீனிங் என்னதுன்னா, இந்த 0th பொசிஷனில் ஒரு ஸ்பெசிஃபிக் நோட அட்டாச் பண்ணணும். 0th பொசிஷனில் நம்மளுக்கு எப்பயுமே என்ன இருக்கும், ஹெட் இருக்கும். அதாவது நம்ம ஹெட்டுக்கு முன்னாடி நம்ம அட்டாச் பண்ணணும். ஹெட்டுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணுறதுனா என்னது, இட் மீன்ஸ் இட்ஸ் ப்ரிப்பெண்டிங். அதனால் வந்து இந்த ப்ரிப்பெண்ட் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிடுறேன். ப்ரிப்பெண்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணி நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு ப்ரிப்பெண்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ண வேண்டாம்னா நீங்கள் வந்து அகைன் இந்த ப்ரிப்பெண்ட் ஃபங்க்ஷனில் என்னென்ன இருக்கோ அது எல்லா லைன் ஆஃப் கோடையும் நீங்கள் டைப் பண்ணணும் இங்கே. ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து சும்மா ப்ரிப்பெண்ட் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின் லைன் ஆஃப் கோட். ஸோ மெயின் பாருங்கள், சப்போஸ் இந்த நம்ம டெய்லியும் அட்டாச் பண்ணலாம் அண்ட் ப்ரிப்பெண்டும் நம்ம பண்ணலாம், அப்பண்டும் பண்ணலாம், ப்ரிப்பெண்டும் பண்ணலாம். நம்ம எங்கேயாச்சும் இந்த லிங்க் லிஸ்ட் நடுவில் நம்ம அட்டாச் பண்ணணும், அதான் அந்த எல்ஸ் கேஸில் வந்து இனிஷியலாக வந்து ஒரு நோடு க்ரியேட் பண்ணியிருக்கேன், நியூ நோட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கரண்ட் நோடை வந்து நான் ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணுறேன், ரைட்? அதாவது இந்த எக்ஸாம்பிளே பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் வந்து இந்த நியூ நோட் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. 100ங்கிற ஒரு நோடை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கரண்ட்டுங்கிற ஒரு பாயிண்டரை வந்து ஹெட்டுக்கு நான் பாயிண்ட் பண்ணுறேன். கரண்ட்டுங்கிற பாயிண்ட் வந்து ஹெட்டுக்கு பாயிண்ட் ஆகுது. அண்ட் ஹெட்டுக்கு பாயிண்ட் ஆனதுக்கப்புறம்
இந்த கரண்ட் பாயிண்டரை வந்து பொசிஷன் -1 டைம்ஸ் நான் வந்து மூவ் பண்ணுறேன். பொசிஷன் -1 என்னது இங்கே பொசிஷன் -1 வந்து 2 - 1 which is equal to 1. ஸோ இது வரைக்கும் இங்கே வரைக்கும் நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் இந்த நோட் இருக்குமா இதுக்கு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து அந்த நியூ நோட அட்டாச் பண்ணிடுறேன். அப்புறம் நியூ நோட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிமைனிங் லிங்க் லிஸ்ட்டை நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ அதான் வந்து இதுக்கான மீனிங். ஸோ இந்த ஒரு ஃபார் லூப் போட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் இந்த பொசிஷன் -1 வரைக்குமே ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு கரண்ட் நோட் ஈக்குவல் டு கரண்ட் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறேன். அதாவது இந்த செகண்ட் நோட் வரைக்கும் மூவ் ஆகும். செகண்ட் நோட் வரைக்கும் மூவ் ஆகிட்டு இந்த ஃபார் லூப் வந்து டெர்மினேட் ஆகிடும். டெர்மினேட் ஆன அப்புறம் நியூ நோட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட். அதாவது இந்த நம்மளுக்கு இருந்துச்சு தெரியுமா இந்த நியூ நோடோட நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி திஸ் வில் பி ஈக்குவல் டு இந்த கரண்ட் நோட் ஆஃப் நெக்ஸ்ட், ரைட்? ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அப்புறம் வந்து இந்த கரண்ட் நோட் நெக்ஸ்ட்டை வந்து நான் நியூ நோடாக மாற்றினேன், ரைட்? அண்ட் எப்பயும் போல் நம்ம ஒரு புது நோடை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து லென்த்தையுமே நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ புரியுது எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் அட்டாச் பண்ணுறோன்னு. ஸோ மூவிங் ஹெட் எப்படி வந்து ஒரு நோடை வந்து எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரைட், ஸோ நோட் எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து லெட்ஸே நம்மக்கிட்ட ஒரு 5 நோட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம 4th நோடை நம்ம டெலீட் பண்ணணும், ரைட்? ஸோ 4th நோடை நான் டெலீட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலான்னா அகெயின் வந்து 4th நோடை டெலீட் பண்ணணும்னா இந்த 4th நோட் இருக்குது தெரியுமா, இந்த 4ங்கிறது திஸ் இஸ் ஆக்சுவலி வேல்யூ, ரைட்? இந்த 4th நோட வந்து திஸ் இஸ் நாட் அ பொசிஷன், திஸ் இஸ் அ வேல்யூ. ஸோ இந்த நோட் 4 நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம். இந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ வர வரைக்குமே நம்ம செக் பண்ணுவோம். நாட் நெசசரிலி நோட் 4. சப்போஸ் நம்ம நோட் 100 நோட் 1000 இருந்தால் கூட நம்ம வந்து 1000 வேல்யூ வரைக்குமே நம்ம செக் பண்ணுவோம். இந்த 4th நோடுக்கு முன்னாடி நோடு வரைக்கும் நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா இந்த லிங்க் இருக்குது தெரியுமா, இந்த 3rd நோடுக்கும், அதாவது இந்த 4th நோடுக்கு ப்ரீவியஸ் நோடுக்கும் 4th நோடுக்கும் இருக்க லிங்க்கை வந்து நான் வந்து இந்த லிங்க்கை வந்து நான் வந்து கேன்சல் பண்ணிவிடுவேன். அதாவது இந்த லிங்க்கை வந்து மாற்றி நான் வந்து இந்த 4th நோடோட நெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணிவிடுவேன், ரைட்? ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ 4th நோட நம்ம டெலீட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த 3rd நோட வரைக்கும் நான் ட்ராவல்ஸ் பண்ணிவிட்டு இந்த 3rd நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டரை வந்து 3rd நோடோட நெக்ஸ்ட் பாயிண்டர் வந்து 4th நோடோட நெக்ஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ அப்படி அட்டாச் பண்ணும்போது இந்த 4th நோட வந்து லாஜிக்கலாக டெலீட் ஆகிடுச்சு, ரைட்? ஸோ அதான் வந்து இங்கே ஆயிருக்கு. ஸோ கோடு பார்ப்போம். ஸோ கோடில் பாருங்கள். ஸோ சிமிலர்லி ஃபஸ்ட் வந்து ஹெட் நன்னான்னு செக் பண்ணுறேன். சப்போஸ் ஹெட்டே நம்மக்கிட்ட இல்லைனா வந்து லிங்க் லிஸ்ட் எம்ப்டி நத்திங் டு டெலீட், ரைட்? அதான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரண்ட் நோட் ஈக்குவல் டு ஹெட்டு, கரண்ட் நோடு ஒரு பாயிண்டரை கிரியேட் பண்ணி அதை வந்து ஹெட்டுக்கு பாயிண்ட் பண்ணுது. ஸோ சப்போஸ் வந்து நான் செக் பண்ணுறேன் என்னோட கரண்ட் நோடோட டேட்டா இஃப் கரண்ட் நோட்ஸ் டேட்டா ஈக்குவல் டு டேட்டாவாக நான் செக் பண்ணுறேன், ரைட்? ஸோ அந்த டேட்டாவும் என்னோட டேட்டாவும் மேட்ச் ஆச்சுன்னா இட் மீன்ஸ் நான் அந்த ஹெட் நோடை வந்து டெலீட் பண்ணணும், அதான மீனிங் இங்கே, ரைட்? ஸோ அதனால் வந்து ஹெட் ஈக்குவல் டு ஹெட் நோடை வந்து நான் நெக்ஸ்ட்டு நோடுக்கு நான் வந்து மூவ் பண்ணிவிட்டு அதாவது ஸோ லெட்ஸே நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு நோட் இருக்குது, ரைட்? ஸோ ஒரே ஒரு நோட் இருக்குது. ஸோ இந்த நோடு வந்து இந்த நோடோட வேல்யூ வந்து 1 நம்ம வச்சுப்போம், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நன்னாக இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக நன்னாக இருக்கும். பிகாஸ் ஒரு லிங்க் லிஸ்ட்டில் ஒரே ஒரு நோட் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த நோடு தான் நம்ம டெலீட் பண்ணணும். அப்படி டெலீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இனிஷியலாக வந்து இந்த கரண்ட் வந்து இங்கே பாயிண்ட் ஆகுது, ரைட்? இந்த நோட பாயிண்ட் பண்ணுது. ஸோ கரண்ட் இங்கே பாயிண்ட் ஆகும்போது நான் வந்து செக் பண்ணுறேன். சப்போஸ் இந்த நோடு தான் நம்ம டெலீட் பண்ணணுமான்னு. ஆப்வியஸ்லி நம்ம இந்த நோடு தான் நம்ம இங்கே டெலீட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரே ஒரு நோட் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஹெட்டை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஹெட் வந்து இனிஷியலாக வந்து இந்த நோடு தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஹெட் ஈக்குவல் ஹெட் டாட் நெக்ஸ்ட்னா ஹெட் வில் பிகம் நன், ரைட்? ஹெட் வந்து நன் ஆகிடும். ஏன்னா நெக்ஸ்ட்டில் வந்து நன் இருக்கும். ஸோ ஹெட் வந்து நன் ஆகிடும். அண்ட் ஹெட்டு நன் ஆகிறதுனால இது வந்து லாஜிக்கலாக வந்து இது டெலீட் ஆகிடும், ரைட்? ஸோ அதான் வந்து இதுக்கான மீனிங். ஸோ அதான் இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இனிஷியலாக வந்து கரண்ட் நோட் ஈக்குவல் டு செல்ஃப் இஃப் கரண்ட் நோட் டேட்டா ஈக்குவல் டு டேட்டா அது சேமாக இருந்துச்சுன்னா இந்த ஹெட்டை வந்து நான் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஹெட்டை வந்து நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணால் ஒரே ஒரு நோட் இருக்கும்போது ஹெட் வந்து நன் ஆகிடும், ரைட்? அண்ட் அகைன் இங்கே நான் செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இந்த செக்கிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ அண்ட் டெலீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த நம்ம லிங்க் லிஸ்ட்டோட லென்த் வந்து நான் டிக்ரீஸ் பண்ணுறேன், ரைட்? ஸோ அதான் வந்து இதுக்கான இந்த ஒரு கேஸ். அண்ட் நெக்ஸ்ட் கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸ். சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குது அண்ட் நம்ம ஏதோ ஒரு நடுவில் இருக்கிற ஒரு டேட்டாவை நம்ம டெலீட் பண்ணணும்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு வைல் லூப் போட்டிருக்கேன். ஸோ கரண்ட் நோட் வைல் கரண்ட் நோட் இஸ் நாட் ஈக்குவல் டு நன் அண்ட் கரண்ட் நோட் டாட் நெக்ஸ்ட் டேட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு டேட்டா, ரைட்? அதாவது ஸோ இந்த லைன் ஆஃப் கோட் என்ன மீன் பண்ணுதுன்னா
நம்ம இந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். இந்த எக்ஸாம்பிளை வந்து நம்ம 4th நோடை நம்ம டெலீட் பண்ணணும். இந்த 4th நோடை நம்ம டெலீட் பண்ணணும்னா நான் வந்து இந்த 4th நோடுக்கு முன்னாடி நோடு வரைக்குமே வந்து நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன். அதாவது இந்த லெட்ஸே ஃபஸ்ட் வந்து இனிஷியலாக கரண்ட் நோடு இங்கே இருக்குது, ரைட்? ஸோ கரண்ட் நோடு இங்கே இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணப்போ நான் என்ன செக் பண்ணுறேன்னா, இந்த என்னோட கரண்ட் டாட் நெக்ஸ்ட் டாட் டேட்டா இஸ் நாட் ஈக்குவல் டு டேட்டா while current dot next dot data is not equal to data. ஸோ அது வரைக்குமே நான் ட்ராவல்ஸ் பண்ணுறேன், ரைட்? அதாவது இதை லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த தேர்ட் நோடு வரைக்கும் நம்ம கரண்ட் நோடு வந்து மூவ் ஆகும். இந்த தேர்ட் நோடுக்கு வந்தப்புறம் இந்த தேர்ட் நோடோட நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து 4. இந்த தேர்ட் நோடோட நெக்ஸ்ட் டாட் டேட்டா, தேர்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து இந்த நோடு. ஸோ இந்த நோடில் என்ன இருக்குது, 4 இருக்குது, ரைட்? ஸோ அதனால் இது வரைக்குமே ட்ராவல்ஸ் ஆகும். இது வரைக்கும் ட்ராவல்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து இந்த லைன் ஆஃப் கோட். So while current node is not equal to none, current node dot next is not equal to none, and current node dot next dot data is not equal to data, இந்த current node நான் மூவ் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ணிவிட்டு if current node dot next is not equal to none, அதாவது இந்த ஒரு if கண்டிஷன் என்ன செக் பண்ணுதுன்னா, சப்போஸ் இந்த ஒரு if கண்டிஷன் வந்து நம்ம current node dot next is not equal to none. ஸோ சப்போஸ் நன்னா இருந்துச்சுன்னா என்ன மீனிங், இட் மீன்ஸ் இட் இஸ் த டெய்ல் நோடு, ரைட்? டெய்ல் நோட நம்ம டெலீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நன்னா இல்லை. ஸோ அப்படி நன்னா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த current node dot next equal to current node dot next நம்ம வந்து பாயிண்ட் பண்ணிடலாம். அதாவது நம்ம இது வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணியாச்சு. ட்ராவல்ஸ் பண்ணதுக்கப்புறம் current node dot next equal to current node dot next. அதாவது இந்த தேர்ட் நோடோட நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 5th நோடோட அட்ரஸ்க்கு பாயிண்ட் பண்ணுது. ஸோ அப்படி பாயிண்ட் பண்ணிவிட்டால் நம்ம வந்து இந்த 4th நோடை வந்து நம்ம டெலீட் பண்ணிட்டோம் தான் நம்மளுக்கு லாஜிக்கலாக அதான் மீனிங், ரைட்? ஸோ அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஸோ அப்படி நம்ம பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் செக் பண்ணேன் கரண்ட் நோட் நெக்ஸ்ட் வந்து நன்னான்னு செக் பண்ணேன். ஸோ அப்படி நன்னா இருந்துச்சுன்னா டெய்லை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், ரைட்? ஸோ அதான் மீனிங். ஸோ இந்த லாஜிக் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நல்லாவே. கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் வேல்யூ வந்து நன்னா இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம இங்கே வந்தாச்சு, ரைட்? இப்போ வந்து கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து நன்னா இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே லிங்க் லிஸ்ட்டில் வந்து இந்த லாஸ்ட் நோட் இருக்குது தெரியுமா, லாஸ்ட் நோடோட இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எப்பயுமே நன்னா இருக்கும். ஸோ நம்ம ஒரு நோடு வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டோட எண்டை நம்ம எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம லாஸ்ட் நம்ம கரண்ட் நெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து எப்பயாச்சும் நன் ஆகும் தெரியுமா. அப்படி நன்னாச்சுன்னா நம்ம லிங்க் லிஸ்ட்டோட எண்டுக்கு வந்துட்டோம்னு மீனிங். ஸோ அதான் நான் செக் பண்ணுறேன், கரண்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து நன்னா இருக்கான்னு செக் பண்ணுறேன். இட் மீன்ஸ் நம்ம இந்த கரண்ட் நோடு வந்து இந்த லாஸ்ட் நோட பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த என்னோட டெய்லை வந்து அந்த லாஸ்ட் நோக்கு நான் பாயிண்ட் பண்ணிடுறேன், ரைட்? அண்ட் அப்படி பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நம்ம டெலீட் பண்ணியாச்சு தெரியுமா, நம்ம வேல்யூ டெலீட் பண்ணதுனால நான் லென்த்தை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ லென்த் ஈக்குவல் லென்த் -1. ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அண்ட் சப்போஸ் எந்த கண்டிஷனுமே வந்து வரலினா சப்போஸ் நம்மக்கிட்ட இந்த டேட்டாவே வந்து லிங்க் லிஸ்ட்டில் இல்லைன்னா கிவன் வேல்யூஸ் நாட் ஃபவுண்டுன்னு பிரிண்ட் ஆகும். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஸோ புரியுதுன்னு நம்புறேன். ஸோ இப்போது இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரைட். ஸோ இப்போ ஒரு லிங்க் லிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லிங்க் லிஸ்ட்டுங்கிறது வந்து இட்ஸ் அ கிளாஸ், ரைட்? ஸோ அதனால் எல்லுங்கிற ஒரு ஆப்ஜெக்டாக நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு லெட்ஸ் அப்பண்ட் வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் நான் அப்பண்ட் பண்ணுறேன் இப்போது. ஸோ 1 அப்பண்ட் பண்ணுறேன். அப்புறம் L டாட் அப்பண்ட் 2, L டாட் அப்பண்ட் 3, ரைட்? ஸோ 3 வேல்யூஸ் நான் அப்பண்ட் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ 3 வேல்யூஸ் அப்பண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ண எனக்கு 1 2 3 பிரிண்ட் ஆகணும் லிங்க் லிஸ்ட்டில். ஸோ பிரிண்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ L டாட் பிரிண்ட் லிஸ்ட். ஆல்ரைட். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம் இப்போது. ஸோ பாருங்கள் 1 2 3 பிரிண்ட்டாக இருக்குது, ரைட்? 1 2 3 பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம லிங்க் லிஸ்ட்டில் இந்த ஒரு ஃபார் பெட்டர் விஷுவலைசேஷன் இந்த ஒரு கோடை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த எண்டில் வந்து ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக லெட் மீ கிவ் ஆரோ மார்க். ஸோ இந்த ஆரோ மார்க் கொடுத்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ பாருங்கள் 1 2 3. ஸோ நம்ம லிங்க் லிஸ்ட் பிரிண்ட்டாக இருக்குது, என்டையர் லிங்க் லிஸ்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட்டு லெட்ஸ் ப்ரிப்பெண்ட் பண்ணலாம் இப்போது. ஸோ ப்ரிப்பெண்ட் ஆனது நம்ம ஹெட்டுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணுறது. நான் இப்போ 1 2 3 பிரிண்ட்டாக இருக்குது. நான் 0 வந்து ஹெட்டுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணுறேன். L டாட் ப்ரிப்பெண்ட்
ப்ரிப்பெண்ட் 0. ஸோ 0 வந்து நான் ப்ரிப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரிப்பெண்ட் பண்ணால் பாருங்கள் 0 1 2 3 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ப்ரிப்பெண்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுது, ப்ரிப்பெண்ட் ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அகைன் இன்னொரு வேல்யூ நம்ம ப்ரிப்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். l.prepend. ஸோ -1 ப்ரிப்பெண்ட் பண்ணுவோம். ஸோ -1 0 1 2 3 பிரிண்ட் ஆகும். பாருங்கள் -1 0 1 2 3 பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். லெட்ஸே எனக்கு வந்து செகண்ட் பொசிஷனில் வந்து எனக்கு வந்து 100ங்கிற ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். ஸோ அது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ரைட். ஸோ இன்சர்ட்டோட பேராமீட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து பொசிஷன், செகண்ட் பேராமீட்டர் வந்து டேட்டா. ஸோ அதனால் செகண்ட் பொசிஷனில் நான் வந்து 100ங்கிற ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள் கரெக்டாக இன்சர்ட் ஆகிருக்கு. அதாவது 0 பேஸ் இண்டெக்ஸிங் இங்கே. ஸோ 0th பொசிஷனில் -1 இருக்குது, ஃபஸ்ட்டு பொசிஷனில் 0 இருக்குது, செகண்ட் பொசிஷனில் நான் 100 இன்சர்ட் ஆகணும்னு சொன்னேன், 100 இன்சர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் 1 2 3 இருக்குது. ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஒர்க்கிங் ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெலீட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ l.delete by value. ஆல்ரைட். ஸோ delete by value நான் எந்த வேல்யூ delete பண்ண ட்ரை பண்ணுறேன்னா, நான் வந்து லெட்ஸே நான் வந்து 1ங்கிற வேல்யூ நான் delete பண்ணணும். ரைட். ஸோ 1ங்கிற வேல்யூ நான் பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள் 1 delete ஆகிடுச்சு, -1 0 100 2 3 இருக்குது. ரைட். ஸோ 1 வந்து delete ஆகிடுச்சு. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ எப்படி வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது பைத்தானில், அண்ட் எப்படி வந்து அப்பெண்ட் பண்ணுறது, ப்ரிப்பெண்ட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இந்த கோடை வந்து நான் வந்து லிங்க்கில் அட்டாச் பண்ணுறேன், GitHub லிங்க். ரைட். ஸோ இந்த கோடை நீங்கள் மறுபடியும் இன்னொரு பாருங்கள். ஆஸ் வெல் ஆஸ் நான் இங்கே கமெண்ட்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் எந்தெந்த லைன் ஆஃப் கோட் என்னென்ன பண்ணுதுன்னு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். ரைட். ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. ஐ நோ இட்ஸ் அ லென்த்தி வீடியோ, பட் இந்த வீடியோவில் எல்லாமே லிங்க் லிஸ்டானது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே உங்களுக்கு வந்து எப்படி ஒரு லிங்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஆட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷன் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி delete பண்ணுறது, அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.